ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போச்சு. அதாவது இந்த பொம்மை டாஸ்க் பயங்கரமான உச்சக்கட்டத்தை தொட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வந்து சொல்லிட்டார், நேற்று நீங்கள் விளையாடுறது டெஸ்ட் மேட்ச், இன்றைக்கி விளையாட போகிறது T20. ஸோ பார்த்து விளையாடுங்கன்னு சொல்லி உசுப்பேற்றி விட்டார். எல்லோரும் பயங்கரமாக வந்துட்டு மரணமாக விளையாண்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சட்ட கிளியர் அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையே போச்சு. அதில் வேறு நம்ம ரயன் வேறு சொல்லிட்டார், இந்த பாருங்கப்பா எல்போலெலாம் குத்துறவளை வச்சுக்காதீங்க, அப்புறம் தாடெல்லாம் உடஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதில் வேறு சாட்சனா ஒரு சம்பவத்தை வேறு பண்ணிட்டாங்க. ஏன்னா பவித்ரா பூச்சி கச்சி வச்சுட்டாங்க பொழுது. அவங்க வேறு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீ கடிக்க வந்துட்ட அப்படின்னு. இல்லை நான் கடிக்கல, நீ கடிக்க வந்த, இங்கே தான் கடிக்க வந்தேன்னு சொல்லிட்டு கையை வேறு காமிக்கிறாங்க. கடிக்க வந்தாங்களா இல்லை கடிச்சாங்களானே தெரில, ஆனால் பயங்கரமாக போச்சு. அப்புறமா அந்த இது ஸ்டார்ட் ஆகுது. அதில் உள்ளே போய் பார்த்தா அன்ஷிதா வந்துட்டு அவுட்டுன்னு வருது. ஏன் அன்ஷிதா அவுட்டாக வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, பவித்ரா, ரஞ்சித், அன்ஷிதா. அப்புறம் வந்து பவித்ரா கேட்குறாங்க, நீ யாரோட பொம்மையை வச்ச அப்படின்னா அன்ஷிதா வந்துட்டு நான் பவித்ரா பொம்மையை வச்சேன்றாங்க. பவித்ரா பொம்மை நான் வச்சேன்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்கிறாரு. நீ யாரோட பொம்மை வச்ச அப்படின்னா கையில் வந்துட்டு பவித்ரா கையில் இருக்குது அன்ஷிதா பொம்மை. ஸோ இப்படியே மாறி மாறி போகுது. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க, அன்ஷிதா இல்லை நான் பவித்ரா பொம்மை வைக்கல, சாச்சனாவோட பொம்மைன்றாங்க. சாச்சனா பொம்மை வச்சது ஆர்ஜி ஆனந்தி, அதை வந்து சாச்சனா வச்சு இல்லை நான் தான் பார்த்தேன், ஆர்ஜி ஆனந்தி தான் உள்ளே வச்சாங்க அப்படின்னு. அப்புறம் வந்து முத்துக்குமரன் கேட்குறேன், ஏமா கரெக்டாக சொல்லுங்கம்மா, பவித்ராவோட பொம்மை யார் வச்சது? அன்ஷிதா சொல்கிறாங்க நான் தான் வச்சேன். ரஞ்சித் கலை கேட்குறாரு, நீங்கள் யார் பொம்மை வச்சு? நான் பவித்ரா பொம்மை வச்சேன். ஐயோ முன்னாடி பின்னாடி என்ன கண்ணாடி அப்படின்ற மாதிரி போச்சு. கடைசி வரைக்கும் வந்து இது யாராக பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்த்தா நம்ம தான் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு துப்பு துவங்குவோமே, உள்ளே போய் என்ன நடந்துச்சு பார்ப்போமே. பார்த்தா அன்ஷிதா யார் பொம்மை ஏற்றாங்கன்னா ரஞ்சித் பொம்மை ஏற்றிருக்காங்க. பவித்ரா வந்து அன்ஷிதா பொம்மை ஏற்றிருக்காங்க. ரஞ்சித் வந்து பவித்ரா பொம்மை ஏற்றிருக்காரு. ஆக்சுவலாக பவித்ரா வந்து ரஞ்சித் பொம்மையை எடுத்தாங்க. ஆனால் அன்ஷிதாவோட பொம்மை கீழே இருந்ததுனால அன்ஷிதா என்ன பண்ணாங்க, பவித்ராக்களை கொடுத்துட்டு ரஞ்சித் பொம்மை இவங்க வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு போனாங்க. பார்த்தா அன்ஷிதா போய்ட்டு ரஞ்சித் பொம்மை உள்ளே வச்சிட்டாங்க. பவித்ரா வந்துட்டு அந்த அந்த இடம் ஸ்லாட் இல்லாத மாதிரி முழிச்சதுனால கடைசியில் வந்துட்டு அன்ஷிதா இந்த போட்டியிலேருந்து வெளியேற்றப்பட்டான்ற மாதிரி நியூஸ் வந்துடுச்சு. அதான் ஓவராக வந்துட்டு திங்க் பண்ணக்கூடாது. இவங்க அழகாக வந்துட்டு பவித்ரா கிட்ட வந்துட்டு கொடுத்துட்டு இவங்க வந்து போனாங்களே, அங்கே பவித்ரா முதல் இது பண்ணிட்டு இவங்க வந்துட்டு இவரை விட்டுட்டுருக்கணும். யார்? ரஞ்சித்தை. ரஞ்சித் இப்போ என்ன பண்ண போகிறார்? ஏற்கனவே ரஞ்சித் இப்போ அந்த கேமே வந்து மொக்கையான ஒரு கேம். ஏன்னா அன்ஷிதாவோட கேம் எல்லார் கேமும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேம். ஆனால் இவர் வந்துட்டு கீ கொடுத்த பொம்மை மாதிரி விளையாண்டுட்டு இருக்காரு. இவருக்குன்னு ஒரு கோலே கிடையாது. அப்புறம் எதுக்கு அவர் ஆட ஒன்றுன்றது இதுதான் என்னோட கருத்து. சரி, ஓகே, முடிஞ்சு போச்சு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பவித்ரா பொம்மையை ரஞ்சித் வச்சிருப்பாரா இல்லை அன்ஷிதா வச்சாங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.